வாராகி அப்படிங்கிற அம்பாள் யார்? ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் வாராகி எந்த மாதிரியான ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கா? வாராகியோட மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய அனந்திதாயை நமக அப்படிங்கிறது தான் லலிதா சகஸ்ரநாமத்தில் வாராகியோட ஒரு மகாத்மியத்தோட ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நாமாவளி. விஷுக்ரன் என்பவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டாசுரன் அப்படின்னு ஒரு பெரிய மாயாவியான ஒரு ஒரு நல்ல மந்திர தந்திர யந்திர நிபுணத்துவம் இருந்த ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனோட படை தளபதி, அதில் ஒன் ஆஃப் த படை தளபதி யார் அப்படின்னு பார்த்தா விஷுக்ரன் அப்படின்னு பேர். இந்த விஷுக்ரன் அப்படிங்கிறவன் மந்திர தந்திரங்கள்லையும் மாயா சக்திகள்லையும் ரொம்ப 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 நிபுணத்துவம் வாய்ந்தவன். அப்போது பண்டாசுரனை வதைக்கணும் அப்படின்னு சொல்லி சக்தி சேனைகள் எல்லாம் சமன்விதமாக கிளம்பும்போது, சக்தி சேனைகளை சமன் பண்ணி எல்லாருமா போகிறச்ச விஷுக்ரன் எல்லா இடங்கள்லையும் இருளாக சூழ்ந்து 64,000 கோடி யோகினிகளையும் சிறைப்பிடித்தான் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எப்படி சிறைப்பிடித்தான் அப்படின்னா, அகல்ட் மந்திர தந்திர பிரயோகங்களாலையும் இருளாலையும் சிறைப்பிடித்தான். அந்த மாதிரி சிறைப்பிடித்த அந்த நேரத்தில் அம்பாள் வாராகியை சமன் பண்ணுறா. வாராகியை கூப்பிடும்போது எருமை மாடு மீது பாசம் அங்கூஷம் தண்டத்தோடு பிரவேசித்ததால், பன்றி முகத்தோடு பிரவேசித்ததால் வாராகி தண்டினி என்று அழைக்கப்பட்டாள். தண்டினி என்ன செய்தாள் அப்படின்னு பார்த்தா, அவளோட அந்த கூர்மையான அந்த பன்றி முகங்களில் இருக்கக்கூடிய அந்த கூரிய அந்த கொம்பால் இருளை கிழித்தாள். இருளை எல்லாம் கிழித்து அந்த மந்திர தந்திர பிடிகளில் இருந்த அந்த கட்டுகளை கிழித்து யந்திர பிரதிஷ்டைகளை தண்டத்தால் தமனம் செய்தாள். தண்டத்தால் ஃபுல்லாக குத்தி அது எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணி விஷுக்ரனை தண்டத்தாலேயே நெஞ்சில் குத்தி கொன்னதுனால தண்டினி பரிசேவிதா அப்படின்னு ஒரு ட்ரெடிஷன். தண்டினியாக நம் அனைவரும் ஸ்ரீவித்யா ட்ரெடிஷனில் வாராகியை நம்ம எல்லாருமே ஆராதிக்கிறோம். யார் இந்த வாராகி? அப்போ அதுதான் முதல் இது அப்படின்னு கேட்டோம்னா, அம்பாளோட ஸ்ரீசக்கர ரதத்துக்கு ரைட் சைடில் கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா. மந்திரினி என்ற ராஜ மாதங்கி, அதாவது பிரைம் மினிஸ்டர், மந்திரினியாகவும், கிரி சக்கர ரதாரூட லெஃப்ட் சைடில் கிரி சக்கரம் என்ற ரதத்தில் வாராகி அம்பாளுக்கு இடதுபுறத்தில் சேனாதிபதியாகவும் பண்டாசுர வதத்தில் பங்கேற்றார்கள். வாராகி தான் பிரதானமான லலிதா தேவியோட கமாண்டர் இன் சீஃப். ராஜமாதங்கி என்று கூறக்கூடிய மந்திரினி அம்பாளோடைய பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் மாதங்கி அண்ட் வாராகி கமாண்டர் இன் சீஃப் அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் தண்டி. ஏன் பன்றி முகத்தோடு ஒரு வாராகி சக்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்க வேண்டும் அப்படின்னா, வாராகியோட பன்றி முகமோட குணம் என்ன? இப்போ வராகர் என்ன பண்ணினார்? கடலுக்குள்ளே போய் மண்ணை தோண்டி பூமாதேவியை கடந்து எடுத்துகிட்டு மேலே வச்சார். அப்போ அந்த வராக சக்தி தான் வாராகி. அந்த சக்தி என்ன மாதிரியான சக்தி, என்ன குணம் படைத்த சக்தி அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒரு தமோ குணம் படைத்த சக்தி. அந்த தமோ குணம் அப்படிங்கிறது எது மேலே அப்படின்னு பார்த்தோம்னா, இருள் மேலே. இருளை கிழித்து, அதாவது நம்ம பார்க்கக்கூடாத, அதாவது நம்மளே பார்க்க பயப்படுற நம்மளை பற்றின விஷயங்களை அவள் நமக்குள்ளே ஊடுருவி காட்டுவாளாம். இதெல்லாம் நீ பார்க்கல பாரு அப்படின்னு ஊடுருவி டீப் இன்சைட் நம்மளோட ஷேடோ ஒர்க்ஸை இனிஷியேட் பண்ணி நமக்குள்ளே புதைந்து இருக்கக்கூடிய நமக்கே தெரியாத விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு மேலே போட்டுருவான். விஷுக்ரனை பண்ண மாதிரி அவன் எப்படி எல்லா மாயா சக்தியை வச்சு இருளால் எல்லா மந்திர பிரயோகம் பண்ணி எல்லாரையும் மாயையில் உட்படுத்தியிருக்கும் போது, இவ தன்னோட இந்த அந்த கொம்பின் ஒளியால் எல்லாத்தையும் கிழித்து இவங்களுக்கெல்லாம் ஒரு நிதர்சனமான உலகம் இதுதான் அப்படிங்கிறத காமிச்சாலோ,
அந்த மாதிரி வந்து ஸ்ரீவித்யாவில் வாராகி ஸ்டேஜ், அந்த தண்டினி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஒரு உபாசகனுடைய அத்தனை இல்யூஷன்னா வந்து உலகம் மாயை அந்த ஃபிலாசபி கிடையாது. இல்யூஷன் அப்படின்னா என்ன, தன்னை பற்றி தனக்கு தெரியாத பலவை, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற விஷயங்கள். அதாவது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம இப்படிப்பட்ட ஒரு பர்சன், ஆனால் அவள் அதை டீப் டவுன் எடுத்து காட்டுவா இல்லை அப்படின்னு. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஒரு விஷயத்த சர்வீஸாக தான் பண்ணுறோன்னு, ஆனால் இல்லை அப்படிங்கிறத காட்டுவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மேபி நம்ம முரண்பாடாக நம்மளை பற்றி நினச்சிட்டு இருக்கிற விஷயங்களை அவள் அதை வந்து ஊடுருவி எடுத்து காட்டக்கூடிய ஒரு சக்தி படைத்த தேவி தான் வாராகி, தண்டினின்றது. ஸ்ரீவித்யாவில் வாராகி எங்கே இருக்கா, ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே எந்த ஆவரணத்தில் இருக்கா, ஸ்ரீசக்கரமில் வாராகி எங்கே இருக்கா அப்படிங்கிறோன்னா ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே வாராகி கிடையாது. அதாவது ஸ்ரீவித்யா சம்பிரதாயங்கள் இப்போதைக்கு இருக்கிறக்கூடிய சம்பிரதாயங்களில் ஒரு பழக்கம் எல்லாருக்கும் இருக்குது. அம்பாள்னாலே ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே கண்டிப்பாக எங்கேயாவது இருப்பா அப்படிங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம் எல்லாருக்குமே இருக்குது. ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே வாராகி இருக்கலாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வாராகி தண்டினி அதாவது ஸ்ரீசக்கரத்தில் வந்து அந்த வாராகி அப்படிங்கிற கூடியவ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட ஷேடோ ஒர்க், நம்மளுக்கு இருக்கக்கூடிய இல்யூஷன் எல்லாத்தையும் கடந்து ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே போகிறதுக்கான கேட்வே கமாண்ட். அதாவது ஒரு ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா கமாண்டரை தாண்டி தான் போக முடியும். அது மாதிரி ஸ்ரீசக்கரம் என்ற ராஜ்யத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கமாண்டர் இன் சீஃப் அவர். அதனால் வாராகி உபாசனை, வாராகியோட வழிபாடுங்கிறத ஆரம்பிக்கும்போது அவன் நம்மளை பற்றி நமக்கே நிறைய விஷயங்களை நம்ம மாற்றி நினைத்திருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் நமக்கு திருத்தி காட்டுவாள். அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவம் இருந்து அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த லெவலுக்கு வர்றவங்க தான் சர்வே பண்ணுறாங்க. நிறையா பேர் இல்லை இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியே ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாற்றி போயிடுறாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, வாராகியை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு அவளே ஒரு இல்யூஷன் போட்டு பார்ப்பாள். ஏன்னா ஸ்ரீசக்கரம் லலிதா தேவி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சக்தி. ஒரு பெரிய சக்தி கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு முன்னாடி உனக்கு லைட்டாக ஒரு சில விஷயங்களை திருஷ்டாந்தத்தை காட்டுவா. இப்படி கண்ணுக்கு தெரியுது பற்றியா, இந்த மாதிரி தெரியுது பற்றியா அப்படின்னு காட்டுவா. அதுலேயே நீ கேரியவே ஆயிட்டன்னா அப்படியே ஓகே அவனை அப்படியே ஃப்ரீயாக விடு அப்படின்னு. அதனால் வாராகி உபாசகர்களுக்கு துரிதமாக கண்ணுக்கு தெரியறதோ இல்லை அம்பாள் பேசுகிறாங்கிறதோ ஒரு வாக்குத்தன்மையோ வாக்கு பலிதத்தன்மையோ சூன் வந்த மாதிரி இருக்கும். அது ஒரு டெஸ்ட். அதாவது நீ அதுக்கு பின்னாடி போகிறியா, அதுதான் உன்னோட நோக்கமா, டு டாமினேட் பீப்புள் வித் யுவர் அக்கல்டிக் பவர்ஸ், அதை தான் அவள் டெஸ்ட் பண்ணுவாள். அப்போ அதில் ஆமாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே ஓரம் கட்டிடுவாள் அம்பாள். அப்படியே வாராகி சைலண்ட்டாக ஓரம் கட்டிட்டு ஃப்ரீயாக விட்டுருவாள். நம்ம என்ன நினச்சிப்போம், ஓகே அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். வாராகிங்கிறவ வந்து இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் ஃபேஸ் காடஸ். குருமுகமாக வாராகி நேரடியாக கொடுக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா முறைப்படி வரும்போது தண்டினி எப்போ பண்ணணுமோ அப்போ தான் பண்ணணும். எப்போ ஒரு டிசைபிள், அதாவது எடுத்தோன்னே ஷேடோ ஒர்க், எடுத்தோன்னே அப்படியே ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பக்குவப்படுத்தி பண்பட்டு உடல் ஆரோக்கியமும் அதுக்கேற்ற போல் தாங்கக்கூடிய இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தண்டினி மந்திரினி இந்த மாதிரியான விஷயங்கள் உபாசனைக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அது இன்க்ளூசிவாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுல பெரிய பிரச்சனை வராது. ஆனால் இனிஷியலாகவே வாராகி எடுக்கிறதுல நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ வாராகி மகாத்மியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விஷுக்கரனை விஷுக்கரனை வதம் செய்த அம்பாள் வந்து எல்லாவித மாயைகள்லேருந்தும் அப்டக்கிள்ஸ்லேருந்தும் யந்திர பிரதிஷ்டைகள்லேருந்தும் நாசம் செய்து அவனுக்கு ஒரு நல்ல கதி கொடுத்தான். அவனுக்கு ஒரு நல்ல கதினா சம்ஹாரம் அம்பாளால் சம்ஹாரமான எல்லாருமே நல்ல கதி போனவங்க தான். அதனால் அந்த சம்ஹாரமாகி அவன் வந்து அடுத்தது பண்டாசுரன் வதம் பண்ணுறதுக்கு வழிவகுத்து கொடுத்தாள். ஸோ இதுதான் வாராகியோட ஒரு பிரபாவம், தண்டினி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரபாவம்.